மேச ராசியில் புதன் இருக்கிறதுனால என்ன? இல்லை கேள்வி கேட்குறீங்க. மேசத்தில் புதன் இருக்கிறாரு எனக்கு, அதனால் எதுவும் தோஷமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒருத்தர். மேசத்தில் இருக்கிறதுனாலன்னு தோஷம்னு சொல்லிட முடியாது. மேச ராசி நல்ல ராசி இல்லை. புதனுக்கு அங்கே செவ்வாயினுடைய வீட்டில் புதன், அங்கே அப்படியுமே பகைன்னு எந்த ஜோதிட நூல்கள்லையும் கொடுக்கல, சமம் தான் கொடுத்துருக்காங்க. மேசராசியில் இருக்காருன்னு கொடுத்துட்டீங்க, அதனால் தோஷமானு கேட்குறீங்க. ஆனால் என்ன லக்கணமும் நீங்கள் கொடுக்கல. பொதுவாக கேட்டிருக்கீங்க மேசராசியில் இருக்கிறது தோஷமா அப்படின்னு. மேசராசியில் புதன் இருக்கிறது பொதுவாக தோஷம்னு சொல்லிட முடியாது. அது ஒரு நல்ல அமைப்பு தானேங்க. ஒரு ஜாதகருக்கு லாபஸ்தானமாகவோ அல்லது கேந்திர ஸ்தானமாகவோ அந்த இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா அது அப்படி ஒன்றும் ஒரு மிகப்பெரிய மோசமான பலனை தருவது இல்லையா. நீங்கள் லக்கணம் கொடுக்காம கொடுத்துருக்கீங்க, அதனால் எனக்கு டக்குன்னு பதில் சொல்லலை. ஆனாலும் மேசத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்கு தான் அப்படியுமே குறிப்பிட்ட லக்கணம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே புதன் மட்டும் மேசத்தில் இருக்குது, அதனால் தோஷம் சொல்லக்கூடிய வகையில் வராதுங்க. ஒரு ஜாதக ரீதியாக நம்ம பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தால் பாதிப்பு இருக்குமா கேட்டிங்க அப்படின்னா அந்த கிரகம் அந்த ராசிக்கு ஆகாத கிரகமாக, அதாவது அந்த லக்கணத்துக்கு ஆகாத அவயோக கிரகமாக இருக்கணும். அப்படியுமே அது அவயோக கிரகமாக 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கணும். அவயோக கிரகம்னா 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல போய் வலுத்திருந்தால் அந்த இடத்த சிதைக்கும், சேதாரப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்கண சாதகர்னு எடுத்துவாங்க. ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி குரு 9ஆம் வீட்டில் இருக்கிறது அந்த 9ஆம் வீட்டை சிதைக்கும், சேதாரப்படுத்தும். அதே மாதிரி மீன லக்கண சாதகருக்கு சனி 9ஆம் வீட்டில் போய் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த பால்படுத்தும். இப்படி இருக்குது. ஏன்னா மீன லக்கண சாதகருக்கு விருச்சிக ராசியில் சனி பகை பெறுவார். இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் மேசராசியில் இருக்கக்கூடிய புதன் அங்கே அவர் சமநிலை தானே. என்ன அந்த புதனுக்கு கொஞ்சம் வலிமை குறையுமே தவிர அந்த பாவம் பாதிக்கப்படாது. ஒரு பாவம் பாதிக்கப்படுவதற்கும் ஒரு கிரகம் பாதிக்கப்படுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. மேசராசியில் இருக்கிறதுனால ராசி பாதிக்கப்படாத புதன் தான் கொஞ்சம் பாதிக்கப்படுவார். அப்படியுமே அவர் முழுமையாக அவருடைய காரக பலனையும் அவருடைய ஆதிபத்திய பலனையும் கொடுக்காமல் போயிடுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். புதனுக்கு மேசராசி ஒரு சம வீடு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அனுபவத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியில் இருக்கக்கூடிய புதன் அதனுடைய அந்த புதனுடைய காரக பலன்களை கொடுக்க தான் செய்யுது. என்ன, புதன் கல்விக்கான கிரகம், அறிவுக்கான கிரகம். ஒரு சாதகருக்கு அவர் உயிர் வாழ்கிறதுக்கு அவருக்கு தேவையான பொருளாதாரங்களை சேர்ப்பதற்கு ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ளே வேலை பார்க்கார் அப்படின்னா அவருக்கு உண்டான அறிவு வச்சு அவர் பிழைக்கார் அப்படின்னா அது போதும் தானே. ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் அறிவு இருக்கணும்பாங்க. ஏன்னா அந்த வாத்தியார் தான் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கணும். அதாவது துறைக்கு தகுந்தாற் போல் புதன் வேணும், தொழிலுக்கு தகுந்தாற் போல் புதனுடைய அவசியம் தேவை. நான் அதுதான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேனே. என்ன வேலை, எதை பற்றின கேள்வி, அதற்குண்டான கிரகம் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையும் அந்த சம்பவமும் சிறப்பாக இருக்கும். அப்போ பொதுவாக புதன் மேசராசியில் போகிறது நீங்கள் குத்தமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புதன் அறிவுக்கான கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலையே. அதனால் மேசராசியில் போனதுனால மொத்தத்திலே அவர் அந்த ஜாதகர் முட்டாளாக இருப்பார் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்க முடியாதுல்ல. அந்த ஜாதகருக்கு போதுமான அறிவு, அவருக்கு என்ன அறிவு தேவை, அந்த அறிவு அவர்கிட்ட இருக்க தானே செய்யும். ஏன் நீங்கள் மேசராசின்னு கேட்குறீங்க, மீனராசி எடுத்துக்கலாமே. மீனராசியில் போய் புதன் இருந்தால் தான் நீங்கள் கேட்குற கேள்வி. ஆமாம், மீனராசியில் புதன் இருந்தால் தோஷம்தான், ஏன்னா நீசம் வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. ஆனால் மேசராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய தோஷம்லாம் எந்த
ஜோதிட நூல்களையும் சொல்லப்படலை. இது வரைக்கும் நானும் படித்ததில்லை. என்னுடைய அனுபவத்திலையும் பார்க்குறேன், மேசராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து அதனுடைய காரக பலன்களை ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு 100க்கு 40 மடங்கு அவருடைய பலன்களை அந்த சாதகருக்கு கொடுக்க தான் செய்யுது. அதனால் இன்னும் ஒரு பாயிண்டில் சொல்லப்போனால், மேசராசியில் தனித்து இருக்காருன்னு வைங்க, அவர் அந்த மேச ராசின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தில் எத்தனையாவது பாவமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பாவத்தை விருத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அது நல்ல பவர்ஃபுல்லாக தான் வேலை செய்யுது. இப்போ மேசராசி வந்து ஒரு ஜாதகருக்கு 5ஆம் பாவமாகவோ அல்லது 4ஆம் பாவமாகவோ அல்லது 9ஆம் பாவமாகவோ இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். சிம்ம லக்கணத்தாருக்கு வந்து மேச ராசி வந்து 9ஆம் பாவம். அப்போ அந்த சிம்ம லக்கணத்தாருக்கு 9ஆம் பாவம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 9ல் புதன் மட்டும் தனியாக இருக்காருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. பாவம் பலமாக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். பரவாயில்லையே, 9ஆம் பாவம் நல்லா இருக்குது அந்த சாதகருக்கு, அவருக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நல்லா இருக்குதே அப்படின்னு எடுக்கலாம். சிம்ம லக்கணத்துக்கு புதன் அங்கே போய் இருக்கிறது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் 2ஆம் வீட்டுக்கு தனாதிபதி, 11ஆம் வீட்டு லாபாதிபதி. அப்போ 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற அந்த புதன் தனித்து மேசராசியில் போய் இருக்குன்னு வைங்க. அதாவது சிம்ம லக்கணத்தாருக்கு 9ஆம் வீட்டில் போய் இருக்குன்னு வைங்க. அது எப்படிப்பட்ட ஒரு ராஜயோக அமைப்பு? ராஜயோகம்னா என்னங்க நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது எனக்கு புரியலை. ஒரு சிலர் நினைக்கிறீங்க அள்ளிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய தலைமுறைக்கும் அடுத்து வரக்கூடிய என் பையனோ என் குழந்தையோ, அதாவது நமக்கு நம்மளுடைய குடும்பத்தாருக்கு தேவையான சொத்து மடங்கு நல்லா ஓரளவுக்கு சேர்த்துருக்கோம், நல்லா சொத்து பத்து இருக்குது, அது போதுங்களா? அந்த மாதிரி ஒரு போதுமான பண வசதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த புதன் கொடுக்கத்தானே செய்வார். மேசராசியில் இருந்ததுனால கொடுக்காமல் போயிடுவார்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. சிம்ம லக்கண ஜாதகருக்கு தனித்து மேசராசியில் போய் புதன் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், அந்த சாதகர் கொடுத்து வைத்தவர். அப்பாவுக்கும் அந்த சாதகருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தந்தை சொல் தட்டாத பிள்ளையாக அந்த சாதகர் வளர்ந்துருப்பார். அவருடைய காலங்கள் முழுவதும் தந்தையுடைய உறவு நிலைகள் நல்லா நெருக்கமாக இருந்திருக்கும். அந்த புதனுடைய பார்வையை நேர் 3ஆம் வீட்டுக்கு கிடைக்கும். 7ஆம் பார்வையாக சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டில் மேசராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்காருன்னு வைங்க. துலாம் ராசி அந்த சாதகருக்கு 3ஆம் வீடு தானே. இளைய சகோதர சகோதரிகள் கிடைப்பாங்க. அவர்களுடைய அன்பு அரவணைப்பு எல்லாமே இருக்கும். அந்த இளைய சகோதர உதவிகள் தங்கச்சியோ தம்பியோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் இருப்பாங்க. அவங்களுடைய உதவி காலத்துக்கும் பயன்படும். அங்காளி பங்காளி பிரச்சனை இல்லாமல், அண்ணன் தங்கச்சி பிரச்சனை இல்லாமல், அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லாமல் காலத்துக்கும் நீடிக்கும் அவங்களுடைய உறவு நிலைகள். இந்த மாதிரி 3ஆம் இடத்துக்கு வேறு என்ன, தைரிய வீரியஸ்தானம் சொல்கிறோம். நல்ல ஒரு தைரியமான உடல் திடமான ஆளாக அந்த சாதகர் இருப்பார். நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த மனிதராக இருப்பார். சரிங்களா? இப்படி மேச ராசியில் போய் புதன் இருக்கும்பொழுது அந்த சிம்ம லக்கணத்தாருக்கு எவ்வளவு அற்புதமான பலன்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஒரு கோணத்தில் சாதகத்தை பார்த்தா பலன் தவறிடும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். புதன் அங்கே போய் அந்த 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னும் சில பேர் என்ன நினைப்பீங்க, தன்னுடைய 2ஆம் வீடான கன்னி ராசிக்கு அவர் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாரு, அப்போ 2ஆம் வீட்டு பலன் அடிபட்டு போகும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை அப்படி பார்க்கக்கூடாதுங்க. ஒரு கிரகமானது நல்ல ஸ்தானத்தில் இருக்கா கெட்ட ஸ்தானத்தில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு கிரகம் கெட்டு போனால் தானுங்க அதனுடைய ஆதிபத்திய பலனை செய்யாது. அந்த நாராயண சித்தர் அருளிய மணிகண்ட கேரளம் அப்படின்ற ஜோதிட நூல்களில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, திரிகோணத்தில் சுபகிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்லை,
அந்த கிரகத்துக்கும் நல்லது தானங்க. ஒரு கிரகம் வலிமை பெற்றால் தன்னுடைய தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் அது அந்த சாதகருக்கு அந்த கிரகம் கொடுக்கத்தானே செய்யும். அப்போ தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு அவர் மறைஞ்சிட்டாரு, அதனால் 2ஆம் வீட்டு பலனை செய்யவே மாட்டாருன்னு நினச்சிருந்தீங்க சில பேர். கொடுப்பார். அதாவது 2ஆம் வீட்டுக்கு அவர் மேச ராசியில் இருக்கும் பொழுது தன்னுடைய கன்னி ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சிம்ம லக்கண ஜாதகருக்கு இப்படி இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டு பலனை கொடுக்காமல் போக மாட்டார். 2ஆம் வீட்டு பலன் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவருடைய மைண்ட் செட்டு எல்லாமே அந்த புதனுடைய தசை நடக்கு அப்படின்னா 11ஆம் வீட்டு பலன் அதிகமாக வேலை செய்யும். 2ஆம் வீட்டு பலன் அதுக்காண்டி வேலையே செய்யாமல் போயிடாது. ஒரு 60 மடங்கு 70 மடங்கு, அதாவது திரிகோணத்தில் வேறு இருக்கிறாரு, கட்டாயம் 80 மடங்கு வேலை செய்யத்தான் செய்யும். அதிலிருந்து 11ஆவது பாவ பலன்கள் கூட ஒரு 10 மடங்கு வேலை செய்யும். இப்படி தான் அதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கிடணுமே தவிர, மேசராசி புதன் இருந்துச்சு அப்படின்னா சிம்ம லக்கணத்தாருக்கு 2ஆம் வீட்டு பலனை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டாயம் செய்வார். சரிங்களா? என்ன இதில் ஒரு 80 மடங்கு பலனை செய்தார் அப்படின்னா 11ஆம் வீட்டு பாவ பலன்கள் அந்த 11ஆம் வீட்டு பலன்கள் கூட ஒரு 10 மடங்கு சேர்த்து செய்வார். இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர, அதுக்காண்டி 2ஆம் வீட்டு பலனை சிலவர் செய்யவே மாட்டார் அப்படிலாம் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் மேசராசியில் புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். மேசராசியை ஒரு சரராசி. ஆமாம், சரராசியில் பொதுவாக கிரகங்கள் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். என்ன இப்போ மேசராசியில் போய் புதன் இருந்து அந்த சாதகருக்கு ஒரு நல்லா இல்லாத கிரக அமைப்பாக இருக்கணும் அப்படின்னா அது லக்கண ரீதியாக தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னோம்னா சிம்ம லக்கணத்துக்கு நல்ல யோகமான நிலை தான், நல்லது தான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இப்போ மேசராசியில் வேறு ஏதாவது ஒரு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னா, மேச லக்கணத்துக்கே எடுத்துக்கலாம். மேச லக்கணத்துக்கு புதன் லக்கணத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது அப்படின்ற மாதிரி 2 அமைப்பு வந்துடும். ஆனால் தனிச்சு இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கலாங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் லக்கணத்தில் தனிச்சு இருக்கார் அப்படின்னா அது நல்லது தான், அதனால் பாதிப்புகள் கிடையாது. அவர் வேறு மாதிரியான அந்த சனியோடு சேர்ந்தோ வேறு ஒரு கிரகத்தோடு கூடியிருக்கும் பொழுது தான் நம்ம கொஞ்சம் கூடுதலாக கணிச்சு பார்க்கணும். மேச லக்கணத்துக்கு 3, 6 கூடிய கிரகம்தான். ஆனால் அந்த புதன் தனித்து மேசராசியில் இருக்கும் பொழுது, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேச ராசியில் இருக்கும் பொழுது அது அப்படி ஒரு பெரிய கெடுதலை செய்யாது. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, புதன் இரட்டை நிலை கிரகம். அது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்கு தகுந்தாற் போல் அது வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. பாவக்கிரகத்தோடு சேர்ந்தால் பாவக்கிரகமாக மாறும். அதாவது பச்சவந்தி கிரகம் மாதிரி. சுப கிரகத்தை கூடியிருந்துச்சு அப்படின்னா சுப கிரகமாக மாறி வேலை செய்யும். அதனால் தனி மெஜாரிட்டி அந்த கிரகத்துக்கு கிடையாது புதனுக்கு. சரிங்களா? அதனால் புதனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேசராசியில் இருந்து வேறு எதுவும் பாதிப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஷப லக்கண சாதகக்காரங்களுக்கு புதன் மேசத்தில் இருக்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு நல்லா இல்லாத நிலை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஏன் அதாவது நான் புதனுக்குன்னு மட்டும் சொல்லலை, பொதுவாக லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம், நாச வீடுகள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் நல்ல ஆதிபத்தியம் வாங்கி வரக்கூடிய புதன் இப்போ மேசராசியில் போய் இருந்துச்சு அப்படின்னா அது மேசராசி 12ஆவது வீடு ஆகுதா? 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லையா? மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடிய கிரகமாக, பொதுவாக மறைவு ஸ்தானத்தில் போய் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வலிமை குறையும். அதுக்காண்டி நீங்கள் மேசராசியில் இருக்கிறனால தான் குத்தம்னு எடுத்துக்கூடாது. லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் இருக்கிறனால தான் குத்தம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை சரியாகும். சரியா? அதனால் லக்கண ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது தான் ஒரு சில பலன்களாக எடுக்க வேண்டியது வரும். இப்படிலாம் கிரகம் இந்த ராசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதா இப்படிலாம் சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும். அதனால் மேசராசியில் புதன் இருக்கிறது தோஷம் எடுக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. சரியா? ஓகே. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.